ஆவியானவரை பற்றி போதிச்சுட்டு வர்றோம். ஆவியானவரை எப்படி பெறுறதுன்னு போதிச்சுட்டு வர்றோம். இந்த வாரத்திலேருந்து ஏன் பரிசுத்த ஆவியானவரை பெறணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்ம என்ன தான் ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது. பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்ம எவ்வளோ உபாசம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. பரிசுத்த ஆவி இல்லாமல் யார் மேலே நம்ம கைகளை வச்சாலும் சுகம் கிடைக்காது. பரிசுத்த ஆவி இல்லாமல் பாடினாலும் துதித்தாலும் என்ன செய்தாலும் நம்மளுக்கு ஒரு பலனும் கிடைக்காது. நம்முடைய பலன்கள் எல்லாமே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறது தான் இருக்குது. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே வரும் பொழுது எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். அதில் தான் மத்தேயு 12:20 சொல்கிறாரு, நான் பிசாசை பரிசுத்த ஆவியினால் துரத்துகிறேன்றார். அவர் நான் ஜெபம் பண்ணி துரத்துறேன்னு சொல்லலை, ஆனால் ஜெபம் பண்ணுறாரு. எப்போ பண்ணுறாருன்னா, ஒரு விஷயத்தை செய்யும்போது ஜெபம் பண்ணுறதில்ல, தனிமையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணுறாரு. பேய் பிடிச்சிருக்கிற மனுஷன், பலகீனமான மனுஷன் வரும்போது அப்போ ஜெபத்தை காமிக்கிறது கிடையாது, அப்போ தனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை காமிக்கிறார். இந்த வல்லமையினால தான் அவர் எல்லாவற்றையும் செய்கிறாரு, அல்லாமல் ஜெபத்தினால செய்கிறது கிடையாது. அப்போது இயேசுவே சொல்கிறாரு, நான் பரிசுத்த ஆவினாலே பிசாசை துரத்துகிறேன். அப்போ அவருடைய கருத்து என்ன சொல்கிறாரு, நான் துரத்துறது எல்லாமே ஆவியானவர் கொண்டு தான் செய்கிறேன் அப்படின்றார். அதனால தான் ஆவியானவர் பெறுவது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, எப்படி பரிசுத்த ஆவி பெறுறது, அதுக்கும் கொஞ்சம் போன வாரம் சொன்னேன். எப்படி பரிசுத்த ஆவி பெறுறது அப்படி சொன்னேன். இயேசு சொன்னார், யோவான் 14:15 சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ள கடவுது. அப்பொழுது இயேசு பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுவார். பிதாவானவர் தன்னில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை யார் ஒரு மனுஷன் தேவனுடைய கட்டளையின்படி வாழ்கிறாரோ அவருக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துடுறாரு. அப்போ ஆவியானவர் எப்படி பெறுறது? பாடி பெற முடியாது. எல்லா சபையிலும் சொல்கிற ஆவியானவர் பாடினா வந்துடுவார், அப்படிலாம் வந்துடுறாரு, நல்ல விஷயம். அதெல்லாம் இல்லாமல் கிறிஸ்துவம் இல்லை. ஆனால் இங்கே இயேசு சொல்கிறாரு, நான் ஒருவருக்காக ஜெபம் பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியானவருக்காக நான் பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணணும்னா, அந்த ஆள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து இருந்தால் மட்டும் போதாது, என்னிடத்தில் அன்பு கூறுறவன் சொல்லுகிறவன் என் கட்டளைகளை நடக்கணும். நிறைய பேர் இயேசு விடத்தில் அன்பு கூறுறாங்க. எனக்கு இயேசுனா எல்லாருக்கும் பிடிக்கும், அன்பு நிறையா இருக்குது. ஆனால் அந்த அன்புனா என்னது? அவருடைய கட்டளையில் வாழ்றதுன்றார். அப்போ கட்டளைகளை வாழும்போது தேவன் என்னை பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்து பார்த்து, நான் எதனால ஜெயிக்க முடியுமோ அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு வாங்கி தந்துடுறாரு. அப்போ தெரியுது, ஃபர்ஸ்ட் சொன்னேன், பரிசுத்த ஆவி இல்லாமல் எந்த காரியமும் ஒரு மனுஷன் சக்ஸஸ் ஆகாது. ரெண்டாவது சொல்கிறேன், அந்த பரிசுத்த ஆவி எப்படி பெறணும், அவருடைய கட்டளையின்படி வாழணும். வாழ்ந்துட்டால் அந்த பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தின் மூலமாக நம்மளுக்குள்ளாக வைக்கப்படுகிறது அப்படின்னு. நம்ம இப்போ நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு ஏன் ஜெபத்தினால் இதெல்லாம் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஜெபத்தினால் ஆகாதுன்னு ஜெபத்தை விட சொல்லலை, அதனால ஆகாது. ஏன்னா என்னோடு கூட படித்ததில் நூற்றுக்கணக்கான ஊழியக்காரங்க என்னோட கூட படிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் காலையில் 4 மணிக்கு எங்களுக்கு பாஸ்டருடைய பிரசங்கத்தை டிவியில் போட்டு விட்டு நாங்கள் 100 பேரும் அதிலேருந்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் பிரசங்கத்தை எழுதுவோம். எங்களுக்கு பைபிள் காட்சி எப்படி நடத்துகிறாங்க பாருங்கள். 1 மணி நேரம் பிரசங்கம் எழுதுவோம். அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே 15 நிமிஷம் கொடுப்பாங்க. டக்குன்னு பல்ல தேய்ச்சி போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு மறுபடியும் பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணணும். அங்கே அந்த நேரத்தில் இருந்து 12 மணி வரைக்கும் எங்களுக்கு போதனை நடக்கும். போதனை கேட்போம். அப்புறமா கொஞ்சோண்டு சாப்பாடு போடுவாங்க. ரொம்ப கஷ்டம் வரைக்கும் சாப்பாடு தின்ன முடியாது, அந்த சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாட்டு போட்டு முடிஞ்சதுலேருந்து இனி சாயந்தரம் எங்களுக்கு 7 மணிக்கு ஒரு ப்ரேயர் நடக்கும், விண்ணப்ப ஜெபம். அந்த ஜெபம் எங்களுக்கு நடக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாருமே, அது பெரிய இடம், அங்கே நடந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். மாற 100 பேரும் மாற நடந்து ஜெபம் பண்ணால் ஜெபம். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணால் இன்னைக்கு அவனுக்கு விசாரிச்சா எல்லாருமே கண்ணீரோட தான் எனக்கு பதிலே தர்றாங்க. நான் ஃபோனே பண்ணுறது கிடையாது. எனக்கு எப்போ இருக்க ஃபோன் வரும், ஃபோன் போட்டால் சொல்லுவோன்னு, பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்கு காசு இல்லை, பிள்ளைய படிக்க வைக்க காசு இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ ஜெப ஸ்பிரிட்டில் இருந்தாங்களோ அதே ஸ்பிரிட்டில் தான் இருக்கிறாங்க. 100 பேருமே நல்லா இல்லை, நான் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்ல போனேன்.
என் கூட படிச்சதில் நான் மட்டும் தான் ஊழியம் செஞ்சு டாப்பில் வந்துட்டு இருக்கிறேன், அவங்க கூட நல்லா வரல. காரணம் எதுக்குன்னா, அவங்க ஜெபத்தை நம்புகிற அளவுக்கு அவங்களுடைய பரிசுத்தத்தினால் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு அவங்க முயற்சியை எடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஜெபம் பண்ணுறதுனால பரிசுத்தமாக இருப்பாருன்னு நம்பக்கூடாது ஒரு மனுஷனை. ஜெபம் வேற, பரிசுத்தம் வேற. ஜெபம் வேற, பரிசுத்தம் வேற. அன்பு வச்சிருக்கேன் சொல்றதுனால கற்பனை நடப்பேன்னு சொல்ல முடியாது. அன்பு ஜெபம்லாம் வேற, கட்டளை வேற. நீங்க கட்டளையில் நடக்கும்போது தான் நீங்கள் எல்லாவற்றையும் சாதித்து கொள்ளும்படிக்காய் உங்களுக்கு தேவ பலமாய் உங்களுக்குள்ள வந்து இறங்கும். இவன் பாயிண்ட் என்ன, தேவனுடைய கட்டளையின்படி நடக்கணும், அதைத்தான் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சா ஸ்பிரிட் உள்ள வந்துடுது. உங்களுக்கு ஸ்பிரிட்டை பற்றி 18 வாரமாக சொன்னேன். ஆவியார் உங்களுக்குள்ள வந்துட்டுனா நீங்கள் எதிர்பார்க்க எல்லாம் கிடைக்கும். நான் அதுக்கு தான் முதல்ல 18 வாரம் போதிச்சேன். ஆவியானவர் வரும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி பேசுகிறாரு, தாவீது ராஜாவாயிடுறாரு, சவுல் ராஜாவாயிடுறாரு, எசேக்கியேல் ராஜாவாயிடுறாரு. இவங்க எல்லாருமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அபிஷேகம் பண்ண போடுவாங்க எண்ணெயினால. அது எப்படி அபிஷேகம் பண்ண போடுறாங்கன்னா, முதலே ஆவியானவர் சொல்லிடுவார், இவங்களெல்லாம் நீ அபிஷேகம் பண்ணு, இவங்களெல்லாம் ராஜாவாக்க போகிறேன், அதிகாரியாக்க போகிறேன். சாதா ஒன்றும் ஆகலை. யாருமே குலத்திலேருந்து வரல. அவங்க அப்பாவுடைய அவங்க அப்பா ராஜாவாக இருந்ததுனால பிள்ளை ராஜாவாகலை. அப்பா ஒரு 40 பேர் பெற்றுக்கிட்டான் ஒவ்வொரு அப்பனும். அதில் ஏதோ ஒரு மனுஷன் தான் ராஜாவாகிறான். அந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் அபிஷேகத்தை ஊத்திடுறாரு, அதாவது ஆவியானவர் கொண்டு வந்துடுறாரு. அப்போ ஆவியானவர் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சராசரி நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு கட்டளை நடக்கணும். போன வாரம் முதலாம் கட்டளை சொன்னேன், இந்த வாரம் 2ஆம் கட்டளை. 2ஆம் கட்டளை என்ன அழகா இருக்கும், நல்லா அழகாக பொறுமையாக போதிக்கணும். ஏன்னா இதெல்லாம் எங்கேயும் போதிக்கிறது கிடையாது. பெந்தகோஸ்திலே பெரும்பாலும் சத்தியத்தை போதிக்கிறது கிடையாது. தப்பாக போதிச்சு ஜனங்களை பரிசுத்தத்தில் நடக்கவும் வைக்கிறது கிடையாது, விடுதலையும் வாங்கி கொடுக்கறது கிடையாது. ஜனங்களை ஏழையாகினதான் மிச்சம். ஆனால் சபையில் ஒன்றே இருக்கும், சாப்பாடு போடுவாங்க. எல்லா சபையில சாப்பாடு போட்டு இங்கே சாப்பிட்டு ஆளை கூட்டணும். எல்லாரோடுமே மைண்டு எப்படி இருக்குன்னா, சபைக்கு ஆள் வரணும், இதுதான் கூட்டுறாங்களே தவிர நான் அதில் எல்லாம் எதிர்பார்க்குறது கிடையாது. எனக்கு சபைக்கு ஆள் வர வேண்டிய கிடையாது. என் சபையில் 1000 பேர் இருந்தால் 1000 பேரும் ஐஸ்வர்யவனாகணும். அதுக்கு நாம்பே கூட்டு வச்சா சத்தியத்தை கேட்க மாட்டான், அவனே விசுவாசத்தில் வந்தால் சத்தியத்தை கேட்பான். நான் அதனால் கூப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆள் கூட்டுற வேலை கிடையாது. எனக்கு ஒரு நாளைக்கு தேவ சமூகத்தில் 10 மணி நேரம் இருக்கணும், அதான் என் வேலை. அது ஆள் வர்றதும் வராமல் போகிறதும் அது கடவுளுடைய கரத்தில் இருக்குது. என் கரத்தில் இருக்கிறது நான் தேவ சமூகத்தில் இருக்கணும். அதான் என்னுடைய வேலை கரெக்டாக செய்வேன். அவருக்கு நாம் ஒரு பெரிய திரள் கூட்டமாய் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினா அவர் அதான் செய்ய போகிறார். ஏன் வேலை என்னது, வர்றவன் விடுதலையாக்கப்பட வேண்டும், சத்தியத்தினாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் விடுதலையாக்கப்பட வேண்டும், அற்புதத்தை பெற வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம். சரி, முக்கியமான பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். இங்கே வரலையே, கட்டளை 2ஆம் கட்டளைக்கு வந்தோம். 2ஆம் கட்டளை என்னது, என்னை இன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்ராம் புஸ்தகம் 20ஆவது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறார். இதான் 2ஆம் கட்டளை. இங்கிலீஷ் பைபிளில் எப்படி இருக்குன்னா, எனக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்க வேண்டாம் இருக்குது. தமிழ் பைபிளில் எப்படி இருக்குது, என்னை அன்றி உங்களுக்கு ஒரு தெய்வத்தை உருவாக்க வேண்டான் இருக்குது. உருவாக்குறதுனா கல்லினால செய்கிறது சொல்லலை, நம்ம மனசுலேயே கர்த்தரை அல்லாமல் வேறொரு தெய்வத்தை உண்டாக்கக்கூடாது அப்படின்றது. இதை குறித்து தான் கொஞ்ச நாளைக்கு வியாக்கியானம் பண்ண போகிறோம். நம்ம எதுக்கு அவரை அன்றி வேறொரு தெய்வத்தை உண்டாக்கக்கூடாது, அவருக்கு முன்னாடி ஏன் வேறொரு தெய்வத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடாது. கல்லால் உருவாக்கப்படுறது சொல்லலை, மனசுக்குள்ளேயே அப்படி உண்டாக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 4:4 இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை கூடாக்கினது அப்படின்றார். என்னென்ன பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு தெய்வத்தை உண்டாக்கி கொள்கிறான். பின்னாடிக்கு சொல்கிறான் ஏன் உண்டாக்குறான்னு. இப்போ அந்த இவர்கள் உண்டாக்குன தெய்வம் இவர்களை என்ன உண்டாக்குது. எகிப்தியர் தங்களுக்கு அவருடைய பிரபஞ்சத்துக்கு அவர்களுக்கு தெய்வத்தை உண்டாக்குறார்கள் இல்லையா. பெலிஸ்தியர் அவர்களுடைய பிரபஞ்சத்தில் அவங்களுக்கு தெய்வத்தை உண்டாக்குனாங்க. இஸ்ரவேலர்கள் கர்த்தரை அறியறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் இந்த ஜனங்கள் தங்களுக்கு தெய்வத்தை உண்டாக்குனாங்க. அந்த தெய்வங்கள் அவருடைய பிரபஞ்சத்தில் அவர் உண்டாக்குன தேவர்கள் அவருடைய மனசை குருடாக்கிட்டுன்றார். பிசாசுடைய பெரிய வேலை என்னென்ன, மனசை குருடாக்கிடும். இப்போ கண் குருடாயிட்டுன அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு கண் குருடாயிட்டீங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பிசாசு என்ன செய்யும்னா, நம்ம இந்த மாம்ச கண்ணை குருடாக்காது. பிசாசு என்ன செய்யும்னா, என் ஆத்மாங்கிறது கண்ணு. மனுஷனுக்கு என் ஆவிக்கு கண் எதுன்னா ஆத்மா தான்.
என் முழு சரீரம் வேலை செய்யறதுக்கு இந்த கண்ணுனால வேலை செய்ய முடியல. கண் பார்க்குது அவ்வளவுதான். ஆனா ஃபுல் பாடி எல்லாம் இயங்குறது ஆத்மா சொல்லிதான். நீ நடன்னு சொன்னா நடக்கிறேன், இருன்னா இருக்கிறேன். இதெல்லாம் ஆத்மா இந்த சரீரத்துக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது, தகவலை கொடுக்குது. அந்த தகவலுடைய அடிப்படையில தான் கண், கால், மூக்கு எல்லாமே வேலை செய்யுது. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆத்மாவுக்கு கண் எதுன்னா, மனுஷனுக்கு கண் எதுன்னா ஆத்மா. இப்ப என்ன சொல்றது, அந்த ஆத்மாவை மனசை குருடாக்கி விட்டு இருந்தார் பிசாசு. ஒவ்வொரு மனுஷன் தனக்கு உண்டாக்குறானே அந்த கடவுள் அவனுடைய ஆத்மாவை அல்ல மனசை குருடாக்கியது. மனசை குருடாக்குனா என்ன நடக்கும்? மனதுக்கு 4 கேரக்டர் இருக்குது. நம்முடைய மனசு எப்படிப்பட்டதுன்னா, 1 எப்பவுமே அறிவை தேடக்கூடியது மனசு, 2 ஞானத்தை தேடக்கூடாது, 3 உண்மையை தேடக்கூடியது, 4 உத்தமத்தை தேடக்கூடியது. இந்த 4மே பரிசுத்தம். இந்த ஆத்மா எப்பவுமே நல்லதே விரும்பும். அதான் பவுல் சொல்வாரு, நன்மை செய்ய வேண்டுங்கிற விருப்பம் எப்பொழுதும் எனக்கு இருக்கின்றார். எப்பவுமே இருக்குது, ஆனா செய்ய முடியல. ஏன்னா குருடனுக்கு பாருங்க, நிறைய இடத்துக்கு போகணும் ஆசை இருக்கும், நல்லா இருக்கணும் ஆசை இருக்கும், ஆனா செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு குருடு. அதே மாதிரி ஆத்மாவில் குருடாக்கப்பட்ட எல்லாருக்குமே நல்லது செய்யத்தான் ஆசை, ஆனா செய்ய முடியல. ஏன்னா தனக்காக ஏற்படுத்தி கொண்ட தெய்வங்கள் அவருடைய ஆத்மாவை குருடாக்கின்றார். இப்ப பாருங்க, 4 வகையான குருட சொல்றேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். மனக்குருடு 1, ரோமர்ல இருந்து வர்றேன் இல்லையா, அதிகாரத்தெல்லாம் சொல்லல, புக்க மட்டும் சொல்றேன். மனக்குருடு நல்லா கேட்கணும். ஏன்னா இங்க வந்து ரொம்ப அற்புத விதமான பிரசங்கம் இங்க போதிக்கப்படும். ரோமர்ல சொல்றாரு, அவர்கள் தங்களுக்கு என்று தேவனை உண்டாக்குனதுனால தேவனை அறிந்து கொள்ள தேட மனதெல்லாம் ஆயிட்டுன்றார். ஒவ்வொரு மனுஷனும் இப்ப தானே அழகா விளக்குறேன் பாருங்க. இப்ப நான் வந்து எனக்கு ஒரு மனைவியை நான் கட்டிட்டேன் இல்லையா, நான் ஒரு மனைவியை கட்டி தேடி கட்டி அறிந்துட்டோம்னா, இனி வேறொரு மனைவியை தேடி கட்டி கொள்வதற்கு எனக்கு விருப்பம் வராது. புரிஞ்சுது நினைக்க, புரியறதுக்காண்டி சொல்றேன் இல்லையா. அப்படி போல குருடாக்கப்பட்ட மனுஷன், தனக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்குன மனுஷன், அவனுக்கு தெய்வம் கிடைச்சிட்டதுனால இனி வேறொரு தெய்வம் அவனுக்கு தேடுவதற்கு இருதயம் இல்லாமல் போயிருதுன்றாரு. குருடாக்கப்பட்ட மனுஷன் அப்படி இருக்கிறான் இல்லையா. கண் குருடாக்கப்பட்ட மனுஷன் அப்படி இருக்கிறான். 2வது குருடு எங்க நடக்குன்னு நல்லா கேட்கணும். இது சூப்பர். இந்த கண் குருடாக்கப்பட்ட மனுஷனுடைய கேரக்டர்லாம் பேசுது. மெய் தெய்வத்தை தேட மாட்டான். ஏன்னா தனக்காண்ட ஒரு தெய்வத்தை தேடிட்டான், அதில் மெய் தெய்வத்தை தேட மாட்டான். 2வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு நல்லா அருமையா இருக்கும். அவமானப்படத்தக்கதான சரீர அசுத்தம். அதாவது நல்லா சொல்றேன் பாருங்க. அது எப்படின்னா, நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரியை பார்த்தா சொல்லுவாங்க, அவ விபச்சாரி, அவன் குடியாரன். அந்த மனுஷி சமரிய ஸ்திரியை சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்து 6 புருஷனை கட்டிக்கிறா, இப்படின்னு சரீரத்தில் பாவம் செஞ்சு அவமானப்படுவாங்க. எல்லாருமே கேவலமா பேசுவாங்க. ஆனாலும் அவனுக்கு வந்து மனசு குருடாக்கப்பட்டதுனால எங்க போய் தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரியாம இருக்குது. புரியுதா நான் சொன்னது? என்னெல்லாம் கேவலமா பேசுவாங்க பாருங்க. எல்லா கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சரீரத்தில் அசுத்தம் செய்து அவமானப்படுற மனுஷனை. ஆனா ஒரு காலமும் தேவனை தேட மாட்டான், ஒரு காலம் தேட மாட்டான். குருடாக்கப்பட்ட மனுஷனை பாருங்க, என்னெல்லாமோ பேசுறாங்க. விபச்சாரம் சொல்றாங்க, விபச்சாரக்காரன் சொல்றாங்க. சரி, எதனால நம்ம விபச்சாரம் செய்யறோம்? இவ்வளவு சரீரத்தில் பாவம் செஞ்சு இவ்வளவு அவமானம் வந்தாச்சு, இனி இது எப்படி விடுறது? அவனுக்கு புத்தியில வேலை செய்யலன்னு குருடா எங்க போகணும்னு தெரியல. அவர் சொல்றாரு, கண் குருடாயிட்டுனா அப்படித்தான் வரும்ன்றாரு. அடுத்து சொல்றாரு, இழிவான இச்சரோகம் அப்படின்றாரு. அது என்னென்ன? குருடாக்கப்பட்ட மனுஷனை சொல்றோம். ஆத்மா குருடாக்கப்பட்டவனுக்கு இழிவான இச்சரோகம் வந்துருதுன்னா, அதாவது ஒரு புருஷனை ஒரு மனைவியை கட்டிக்கிட மாட்டாரு. இச்சை ரோகம்னா என்னதுன்னா, பாவம் பல நபரோடு கூட வைக்கிற ஐக்கியத்தினால சரீரத்தில் பாவம் செஞ்சு நல்ல நோய்கள் பல மாதிரி வந்துடுச்சு. இப்போ எய்ட்ஸு, பிளைக்கு, கண்ட நோயெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. சில பேர்லாம் எப்பவுமே சொரிஞ்சிட்டே இருப்பா. இப்படியெல்லாம் பல நோய்கள், ஒரு இச்சை ரோகம், பல நோய்கள் வருது இல்லையா. இப்படி வரும்போதும் அவமானப்படுறாங்க. தெரியுது நல்ல நோயில் மாட்டிக்கிட்டோம், பாவத்தில் விழுந்துட்டோம், நோயில் மாட்டிக்கிட்டோம், இனி தப்பி போகணும்,
அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம குருடம் பாருங்க 2வது பாவத்துல மாட்டிக்கிட்டுறான். ஹலோ, நான் சில பேர் சபைக்கு கூப்பிடும் பாருங்க, நான் யாரும் சபைக்கு கூப்பிட கிடையாது, என்னதான் கூப்பிட்டாலும் சபைக்கு வர மாட்டாப்புல. நான் கடவுள் ஒரு முடிவு பண்ணேன், ஆண்டவரே நான் யாரும் நான் கூப்பிட்டா வரமாட்டா, நான் வந்து இருக்கிறேன், நீர் என்னைய சரி பண்ணும், என்னைய அபிஷேகம் பண்ணும், எனக்கு தீர்க்கதரிசனம் வரந்தாரும், எனக்கு அற்புதம் செய்த வரந்தாரும், யாரும் வரப்போற கிடையாது. பைபிளை படிச்சாலும் தெரியுது, யாரும் வரமாட்டா. ஏன்னா அவங்க தனக்கு அங்க தெய்வத்தை உண்டாக்கி குருடாக்கி அவமானப்பட்டு இச்சையில விழுந்து எப்படி மாண்டாலும் குருடனை போய் எங்க கொண்டு இழுத்து வைக்கிறது? வரமாட்டான்றான். நான் வரமாட்டேன்றான் பாருங்க. 3வது இச்சரோகம் ரோமர்ல சொல்லுது, தனக்காக தெய்வத்தை உண்டாக்குனவர்கள் 3வது இச்சரோகம் என்ன? பெண்ணோடு பெண்ணும் ஆணோடு ஆணும் அவலட்சணமானதை செய்யும்படிக்கு தேவனே அவர்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு இருக்குது. இந்த பாவம் அதிகமாகும் போது என்ன அதெல்லாம் வரும் பாருங்க. இது ஆகும்போது என்ன ஆகும்னா, இவங்களுக்கு கணவனை முதல்ல கட்டிக்கிடுவாங்க, மனைவியை கட்டிடுவாங்க. அவர் பாவம் கொந்தளிக்கும் போது கணவனை டைவர்ஸ் பண்ணிட்டு ஆணையும் கட்டிக்குவாங்க. இது எதனால வருதுன்ற, நான் குருடாக்கப்பட்ட மனுஷன், அவனுக்கு குருடு அப்படின்னா பரிசுத்த சிந்தை இல்லாத மனுஷன். இப்ப என்ன ஆகுறான்? எல்லா பாவத்திலையும் வந்துட்டே இருக்கிறான் அப்படின்ற இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டாக்டர் இருக்கிறாப்புல, அவங்க எல்லாரும் ஆம்பளை தான் கட்டிருக்கிறாப்புல. அவங்க கூட போய் தான் நிறைய பெண்கள் பிள்ளை பெற்றுக்கிடுறாங்க, கால் முறிஞ்சு அவங்க கூட தான் போயிடுறாங்க. அவன் பெண்களை என்ன நோக்கத்தில் பார்க்குறான்னு தெரியாது, ஆனால் ஆண்களை தப்பா பார்க்குறாரு அவரு. ஹலோ, ஏன்னா குருடாக்கப்பட்ட மனுஷன் அப்படித்தான், மனக்குருடா அப்படித்தான் இருக்கும் அப்படின்றாரு. சரி, இனி 3 இதெல்லாம் கொஞ்சம் பேசணும் பாருங்க, இதெல்லாம் பேசணும் தெரியும். 3வது பாயிண்ட், எகிப்தியரு, பெலிஸ்தியரு, இஸ்ரவேலர்கள் தங்களுக்காக தேவத்தை உண்டாக்கி கொண்டாங்க இல்லையா? அந்த தேவத்தை உண்டாக்கி கொண்டார்களே, அதை குறித்து வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களுக்கு தாங்களே குழியை வெட்டி கொண்டார்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா? மொத்தமாக விடுறதுக்கு நான் பல காரியங்கள் சொல்லுவேன். நான் இன்னொரு வசனத்தை சொல்லுது, அவர்கள் தங்களுக்கு தாங்களே சாவை வெட்டி கொண்டார்கள் இருக்குது. இவங்க தனக்குத்தானே உண்டாக்குற பாருங்க. இதெல்லாம் என்னன்னா சாவு, குழி, மொத்தம் உழுது சாகிறதுக்கு. இப்படி தங்களுக்கு தாங்களே உண்டாக்கி சாவை தேடிக்கொண்ட ஜனங்கள் ரோமர்ல தான் இருக்கு. எல்லாமே 1வது அதிகாரத்துல தான் இருக்குது. 29வது வசனத்துல இருந்து கொஞ்சம் வருது பாருங்க. அதுல என்ன வருது அப்படின்னா, 23 மரண குணங்கள் உள்ள வந்துருதான். நான் சொல்றேன், அநியாயம், வேசத்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அவதூறு, தெய்வ பகைஞர், துரோகம் பண்ணுதல், அகந்தை, வீம்பு, பொல்லாத பேச்சு, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, உணர்வில்லாத இருதயம், உடன்படிக்கை மீறுகிறவர்கள், சோப அன்புள்ளாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கமில்லாதவர்கள், இப்படி எல்லா குப்பையும் கொண்டு வந்து உள்ள ஒன்று பிசாசு வச்சிருது. ஏன் வைக்குது அப்படின்னு சொல்றேன். எதுக்கு எல்லா குப்பையும்? 23 குணம், 23 குணம் சொன்னேன். இந்த 23 குணத்திலையும் ஒவ்வொரு குணத்திலையும் 5-6 கேரக்டர் இருக்குது பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. 230 குணம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துடுது. எல்லா குப்பையும் இருதயத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்கு. எல்லா பாவம் செய்வான். ஆனா சொல்லுவோம் பாருங்க, எங்களுக்கு கடவுள் தருவாரு. இங்க கர்த்தரை சொன்னாலும் யாரை சொன்னாலும் தான் நான் சொல்லுவேன், இவ்வளவு பாவங்கள் நிறைஞ்சிருக்கிற மனுஷன் நீ கேட்டு எதுவும் கிடைக்கிற இருந்தா, அவர் தர்றதா இருந்தா அவர் தேவமே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது, ஃபுல் பாவத்தில் நிறைஞ்சிருக்கிற மனுஷன் நீ ஒன்று கேட்கறதுனால அவர் உனக்கு தந்தால் அவர் பாவத்துக்கு துணை வர்றாருன்னு அர்த்தமா இல்லையா? பாவத்திற்கு காரணரோ. நீங்க எவ்வளவு பாவம் செய்வீங்க, கொஞ்சம் கூட மனம் திரும்ப மாட்டீங்க, எல்லா சண்டையும் போடுவீங்க, எல்லா விசாரம் பண்ணுவீங்க, எல்லா சைட் அடிப்பீங்க, எல்லாம் பண்றீங்க, நாங்க கேட்டா கிடைக்கும் சொல்றீங்களே அப்படின்னா அந்த தெய்வம் பாவத்துக்கு காரணரான்னு கேட்கிறாரு. பதில் இல்லை யாருக்குமே, யூதர்களுக்கு யாருக்குமே பதில் இல்லை. பவுல் பிரசங்கும் போது பாவத்துக்கு காரணரா, எல்லா பாவத்தை விட்டு மனம் திரும்பதுக்கே இருதயம் இல்லையே, அப்போ பாவத்துக்கு அவர் காரணரா? கடவுள் எவ்வளவு பாவம் செஞ்ச தருமா, எவ்வளவு பாவம் செஞ்சு கொடுக்கறது கடவுளே கிடையாது அப்படின்றாரு. அப்ப நல்லா கேளுங்க, நல்லா பாயிண்ட் வருது. குழியை வெட்டி கொண்டாங்க, 23 கேரக்டர் வந்துருது. ஏன் பிசாசு நல்லா கேளுங்க, தனக்கு தெய்வத்தை உண்டாக்கி விக்கிரத சொல்லல, தனக்கு ஏதோ ஒரு தெய்வத்தை உண்டாக்கும் போது அந்த தெய்வம் பாவத்தில் போட்டு அக்கிரமத்தில் போட்டு எல்லா விதமான பாவத்தில் நிரப்பி வச்சிருது. ஏன் அப்படின்றதான் சொல்ல போறேன். இதுதான் இந்த பிரசங்கத்துடைய முக்கியமான கருத்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பிரபஞ்சத்தின் தேவனானவன்
அவருடைய மனக்கண்களை குருடாக்கணும் இருக்குது இல்லையா? அதுக்கு முன்னாடி 2 கொரிந்தியர் 4:4 ஒரு வார்த்தை போடுறார். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகி அவர்களுக்குள் பிரகாசிக்காதபடி அப்படின்ற. இப்ப என்ன நல்லா கேளுங்க, இது என்ன, இந்த பைபிள் என்ன அப்படின்னா, நல்லா விளக்குற இந்த பைபிள் என்ன அப்படின்னா, இது பிதாவாகிய தேவனுடைய சாயல்ல குமாரன் இருக்கிற கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்துடைய சாயல் இருக்கிறது இந்த சுவிசேஷம். அதாவது இந்த சுவிசேஷத்தை நீங்க இயேசு குறித்து என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அது இந்த பைபிள படிக்கிறது எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாம். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் பிதாவை அறிந்து கொள்ள முடியும். வசனம், கிறிஸ்து, பிதா, இந்த 3மே ஒரே கோட்டில் இருக்குது. இந்த வசனத்தை பார்த்துட்டா இயேசுவை பார்த்துடலாம், இந்த வசனத்தை கரெக்டா பார்த்தா கிறிஸ்துவை பார்த்துடலாம், கிறிஸ்துவ கரெக்டா பார்த்தா பிதாவை பார்த்துடலான்றாரு. அதான் சொல்றாரு, தேவனுடைய சாயல்ல இருக்குது கிறிஸ்து, கிறிஸ்துடைய சாயல் இருக்கிறது சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்திலிருந்து வருகிற சத்தியம் மனுஷனுடைய இருதயத்தில் அவிவிசுவாசிகள் சொல்லுது பாருங்க. அதாவது அவிவிசுவாசி, இயேசு ஏற்றுக்கொள்ளாதவன், அவன் இருதயத்தில் பிரகாசிக்க கூடாதபடிக்கு 230 கேரக்டரை கொண்டு ஆத்மாவுக்கு முன்னாடி வச்சிருது. இப்ப நான் சொல்றேன், விளக்குறேன் பாருங்க. என் ஆத்மா உள்ள இருக்குது, நான் ஒரு தெய்வத்தை எனக்கு உண்டாக்கணும் பாருங்க. உண்டாக்கும் போது அதுல இருந்து குப்பை மாதிரி ஆத்மா என் நெஞ்சில் வந்துருக்கு. இப்போ நான் போட்டிருக்கேன் பாரு, இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாரு, இப்போ போட்டு காட்டினா தெரியும். இப்போ நான் போட்டிருக்கிறேன் ஷர்ட், உள்ள ஷர்ட் போட்டிருக்கிறேன், உள்ள கோட் போட்டிருக்கிறேன், என் மாம்சம் உள்ள இருக்கு, ஆத்மா அது. இப்படி 1, 2 போட்டிருக்கிறேன், இதில் 23ன்னா நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன். இப்போ ஒளி வீசும்போது என்ன ஆகும்னா, எந்த பக்கம் ஒளி அடித்தாலும் என் ஆத்மாவுக்கு போகாது. ஏன்னா நீ ஒளி அடிக்கும்போது சொல்கிறேன், நான் ஒளி அடிக்கிறீங்க, வெளிச்சத்தை பீச்சு அடிக்கிறாங்க, அடிக்கும்போது 23 இருக்குது இல்லையா, கட்டியாட்டு அதில் பல இருக்குது, 230 சொல்கிறேன். அடிக்கும்போது ஒளியை தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்தா முன்னாடி இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு எரிஞ்சு போயிடுது, இல்லைன்னா ஏதோ ஒன்று ஆயிடுதுங்களா, அது போயிடுச்சு. அது போன உடனே அடுத்த ட்ரெஸ்ஸு இந்த ஒளி உள்பிரகாதபடிக்கு அது ஸ்ட்ராங்காக புதுசாக வந்து இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிற ட்ரெஸ் என்ன ஆகுது, கட்டியாக தான் இருக்குது. இப்போ 2வதும் போயிடுச்சு. ஒரு 22 ஒளியானது இந்த வெளிச்சம் அடித்து பிரகாசிச்சு 22 போயிடுச்சு. இப்போ 1 தான் இருக்குது, 22 போயிடுச்சு. இந்த 22 என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஒளியானது அதிக வல்லமையோடு கூட என் ஆத்மாவுக்கு வந்து என் கண்களை பிரகாசிக்க செய்ய, என் ஆத்மா உணர்வடைய வரும்போது எனக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர் எல்லாம் அது ஒளிச்சு கட்டிட்டே வரும்போது குறைஞ்சது ஒரு 4-5 மாதம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 22 கேரக்டரும் மறுபடி சுற்றி வந்து பின்னாடி இருந்த பின்னாடி இருந்த பொல்லாத ஒரு கோணத்துக்கு பின்னாடி இந்த 22 கூட சேர்ந்து 23 நிற்கும். ஏன்னா மனுஷனுடைய ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா, தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது பரிசுத்த மாதிரி ஒரு சில பலவீனங்கள் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க, சமூகத்தை விட்டு வெளியே போன உடனே மறுபடியும் செஞ்சிருவீங்க, மறுபடியும் உள்ள வந்து நிற்கும் அது. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க என்னதான் தங்களுக்கென்று நீங்கள் ஒரு தெய்வத்தை வெட்டி கொண்டீர்களே, அந்த தெய்வத்தை நீங்கள் எப்போ விட மனசு இருக்குதோ, உங்க இருதயம் எப்ப இனி எனக்கு ஒரு தெய்வம் வேண்டாங்கிற ஒரு மனநிலைமைக்கு வருதோ, அப்பந்தான் உள்ள இருக்கிற ஆத்மா விரும்பினாதான் வெளியே இருக்கிற வெளிச்சம் உங்களை வந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கும்படிக்காக அந்த வல்லமை செலுத்த முடியுது. உங்க ஆத்மா நான் பாவத்திலே இருப்பேன் சொன்னா, சத்தியம் கேட்கும் போது இதெல்லாம் உண்மைதான், தரிசனத்தின்படி அற்புதம் உண்மை, வசனத்தின்படி இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி போனாலும் உங்க ஆத்மா மறுபடியும் பழைய நிலைமைக்கு போறதுனால, மறுநாள் நீங்க அந்நிய தெய்வத்தை நீங்க போய் சேவிக்கிறதுனால அந்த தெய்வத்திற்கு மறுபடியும் அந்த குணம் உள்ள வந்துடும். மறுபடியும் வெளிச்சம் வரும்போது உங்களை போராடி உங்க குணத்தை பார்த்துட்டு விட்டு போயிருது. புரியுதா? ஏன் அது வருது பாருங்க, எல்லாம் பாவம் ஏன் உள்ள வருது? சுவிசேஷம் உட்பிரவேசிக்க கூடாதபடி தேவனுடைய சாயல் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிக்குள்ள பிரகாசிக்க கூடாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அது அவர்கள் உண்டாக்கின தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கின்னு சொல்றனே. எப்படின்னா இப்படி சொல்றேன் பாருங்க, மனக்கண்கள் குருடாயிட்டுன 23 கேரக்டர் இருக்குது, வெளிச்சம் இங்கிருந்து அடிக்கிறோம், அது ஒவ்வொன்றுக்கும் உயிர் இருக்குது, உள்ள இருக்கிற பாவத்துக்கும் உயிர் இருக்குது. நம்ம கடவுள் எப்படியாவது இந்த ஆத்மாவுக்கு வெளிச்சத்தை அடிச்சு அவன் குடும்பத்தை ரசிக்கலாம் பார்க்கும்போது உள்ள இருக்கிற 23 கேரக்டரும் மாற தடை போடும். யார் வழியாட்டு வந்து தடை போடும்? சுவிசேஷம் உள்ள வந்துடக்கூடாது, சத்தியம் உள்ள வந்துடக்கூடாது. வந்துட்டு நம்ம மாறிடுவோம், நம்ம நல்லா ஆயிடுவோம்.
சாபம் போயிரும், விடுதலை ஆயிரும், நன்மை உண்டாயிரும், வேலை கிடைச்சிரும், ராஜாவாயிரும், பெரிய மனுஷன் ஆயிரும், நாம மாறிடும் சொல்லிட்டு 23 கேரக்டர் உள்ள உயிர் இருந்து மாற வெளிச்சத்தை தடை பண்ணுகிறது. 23 உள்ள இருந்து தடை பண்ணுகிறது. சுவிசேஷம் உள்ள வரக்கூடாதபடிக்கு தடை பண்ணுன்றார். அவ்வளோ கொடுறோம். நான் அதான் சொல்லுவேன், அல்லேலூயா சொல்றதுனால ஒன்றும் நடந்துடாது. ஆனா சொன்ன கர்த்தாவன் என்னத்துக்கு பேசுறதுனால ஒன்றும் நடக்க போற கிடையாது இல்லையா? மனைவி சொல்றதுனால என்ன நடக்க போதா? மனைவி ஒரு நாளைக்கு நல்ல சிக்கன் குருமா வச்சு கொடுத்தாதான் நடக்கும். ஹலோ, புருஷன் சொல்றதுனால ஒன்றும் நடக்காது. காரியம்தான் முக்கியம், ஜெபம்லாம் முக்கியம் கிடையாது. நான் சொல்றேன், நான் என்னைய மாதிரி இந்த உலகத்தில் ஒருதான் ஜெபிச்சிட மாட்டான் சாவர வரைக்கும். அவ்வளோ ஜெபம் பண்றேன் நான். எனக்கு பகல் வெளிச்சமே நான் பார்க்கறது கிடையாது. என்னைக்கு உங்க மனசு சத்தியத்தின் அடிப்படையில் பாவம் வேண்டான்னு என்னைக்கு இருதயம் உங்களுக்கு வேலை செய்தோ அன்னைக்கு தான் உங்க ஜெபம் லேசா துளிர் விட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி வேலை செய்து பாருங்க. அதுதான் அவர் சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள கொண்டு வரணுமா, உங்க வாழ்க்கை மாறணுமா, உன் ஜெபம் இனி பதில் கிடைக்கணுமா, பிரபஞ்சத்தின் தேவனானவனை உலகம் ஏற்றுக்கொண்டு கொடூர பாவத்தில் செய்து இந்த பாவங்களில் நீ இனி மாட்டிக்கொள்ளக்கூடாதபடி அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய சுவிசேஷத்துடைய ஒளி இருதயத்தில் வீசும்படிக்காய் நீ உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள்ன்றார். உள்ள வந்துட்டு சுவிசேஷத்துடைய ஒளி, தேவனுடைய சாயல் இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிக்குள்ள வந்துட்டு வைங்களேன், அவன் என்னைக்கு ஒரிஜினல் விசுவாசியா மாறுறானோ அப்புறம் குறைகளெல்லாம் மாறிடுது. ஒரிஜினல் விசுவாசியா மாறணும். மாறும்போது இதெல்லாம் வாழ்க்கை மாறும், இல்லைன்னா மாறாது. ஆமென். சில நேரத்தில் கேட்கலாம், கேள்வியெல்லாம் கேட்கலாம். சபைக்கு போகிறாங்களே, ஏன் இன்னும் நல்லா ஆகலை? எனக்கு நேற்று காலையில் தான் ஒரு நியூஸ் கிடச்சிது. மகிட்ட ஒரு அம்மா போய் கேட்டுச்சான், ரோமன் கத்தோலிக்காரங்களாம் நல்லா இருக்கிறாங்க நம்ம ஊரில், மகளே நீ இப்போ எந்த வருஷத்து போய் கெட்டு போயிட்டியே. ரோமன் கத்தோலிக்காரங்க ஜெபம் பண்ணி நல்லா ஆகுனாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, அப்புறம் இப்படி நல்லா ஆக முடியும்? நான் நல்லாயிரும், 10,000 கோடி சம்பாதிச்சிருவேன், ஏன்னா நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுறதுனால கிடையாது. அது அவங்களுக்குள்ள 23 கேரக்டர் இருக்குது. 23 கேரக்டரில் பாவத்தில் தான் அவங்க உழந்து வர முடியும், வேறு நல்லா முடியாது. பெந்தகோஸ்துக்காரங்க ஏன் கெட்டு கிடக்குன்னா, பெந்தகோஸ்துக்காரங்களும் முக்கால்வாசி பேருக்கு சரியான வேத அறிவு இல்லை. காசு நல்லா முன்னேறத பாவன்றான், நகை போடுறத பாவன்றான், அப்புறம் அந்த ஜனங்களுக்கு நகையை கலட்டுன்றான், ஞானசனம் போடும்போது நகையை கலட்டுன்றான், நான் ஜெபம் பண்ணி தரமாட்டேன்றான், நகை போடக்கூடாதுன்றான். இந்த நகையே போடுறது நம்ம தான் போடணும். சபைக்கு வரும்போது போடணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆராதனை செய்கிற அளவுக்கு பாடி கர்த்தரை துதித்து களி கூறுற அளவுக்கு நீங்கள் நகை போட்டு வரலாம். நகை போட்டு நம்ம ஆட முடியாதபடி ஜெபிக்க கூடாதபடி நகை போட்டு வர வேண்டாம். ஒரு உங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் போட்டு வரலாம். வேறு யாரும் நகை போடக்கூடாது. நகை யாரெல்லாம் போடக்கூடாதோ அவங்கெல்லாம் போட்டிருக்கிறா, யாரெல்லாம் போடணும் அவங்க போடல. இதுக்கு பெரிய உதாரணம் ஒன்று வேணும், நான் சொல்லிடுறேன். நான் இதெல்லாம் சொல்கிறேன். நான் தப்பாக பிரசவம் பண்ணதுனால மனுஷன் பரிசுத்தமும் ஆக முடியல, பணக்காரனும் ஆக முடியல, அற்புதமும் நடக்கலை, அடையாளமும் நடக்கலை, என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நகை பற்றி ஒரு பெரிய பிரசங்கம் எழுதி வச்சிருக்கிறேன். நான் இப்போ போதிக்கணும், நான் மட்டும்தான் இப்படி போதிக்கிறேன். தெய்வம் ஆதிலே தங்கம், வெள்ளி, பொன், வைடூரியம் எல்லாவற்றையும் கோமோதகம் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு 6வது நாள் மனுஷனை படித்து அந்த மனுஷன் இந்த சொன்னார், இதெல்லாம் நீ ஆண்டு விடுன்னார். அவன் தான் ஆளன், பரிசுத்தமாக இருந்தானே அவன் தான் ஆளன். என்னைக்கு பாவம் செஞ்சானோ அப்போவே இது எல்லாம் அவனுடைய எடுக்கப்பட்டு போயிட்டு அவனுக்கு இனி சொந்தம் கிடையாதுன்றார். சொந்தம் இல்லாதவங்களாம் போடுறான், சொந்தக்காரன் போட மாட்டான்ட்டான். நம்மளுக்கு போதனை அப்படி, பைபிளே படிக்க மாட்டான் நிறைய பேர். அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நகை பாவமாக்கும், அந்த இதாகிட்டாகும். இவங்க நகையெல்லாம் கலட்டணும், இவங்க பாவத்தை இவங்களோட பரிசுத்தத்தை பார்க்காண்டாமே. வானத்தில் அப்படி சூரியன் மாதிரி பிரகாசிக்குது பரிசுத்தம். குப்பையை ரொம்ப பாவமாக இருப்பாங்க பாருங்க. சொல்லுங்களேன். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு ஏன் சுவிசேஷம் உள்ள போல, ஏன் சத்தியம் உள்ள போல, ஏன் உள்ள போனால் உள்ள நிறைய பாவம் அழுக்கு கிடக்குது, உள்ள போகல, தடை பண்ணிகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு எதெல்லாம் பிடிக்கும் தெரியுமா? ஊழியக்காரங்க கலந்துட்டு பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்கிறார், நான் வாலிய வயசில் பாவத்தை போக்குறதுக்கு உப்புக்கு மேலே முழங்கால் படியிடுவேன். பாவம் போகிறதுக்கு உப்புக்கு மேலே முழங்கல் பட்டால் பாவம் போகாது, முட்டுக்கால் தான் போகும். பாவம் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றுமே செய்யண்டாம். இந்த சுவிசேஷத்துடைய சரியான சத்தியம் உங்களுடைய இருதயத்தில் வருவதற்கு உங்கள் இருதயத்தை கொடுங்க.
எங்க பாவத்துக்கும் காலுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. பாவத்துக்கும் காலுக்கும் சம்பந்தம் இல்லை. பாவத்துக்கும் ஹார்ட்டுக்கு தான் சம்பந்தம். உங்கள் ஹார்ட்டு பாவமாக இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் பாவமாக இருக்கும். கர்த்தர் சொன்னார், உன் இருதயம் நல்லவைகளாக இருந்தால் உன் அவயம் முழுவதும் நல்லதாக இருக்கும், உன் இருதயம் கெட்டதாக இருந்தால் உன் அவயம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். இதான் பிரசங்கம். நம்மளுக்கு காலையும் பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. ஹார்ட்டு தான் முக்கியம். நம்ம ஹார்ட்டை விட்டுட்டோம், நம்ம ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் போயிட்டோம். சரி, ஏன்னா நிறைய விஷயம் பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் காண்டமான விஷயம், பிரசங்கம் கொஞ்சம் கோவம் வரும். தப்பாக போதிச்சு வச்சுட்டு அற்புத விதமான பைபிள் இது என்னென்ன, இந்த உலகத்தை இல்லைங்க, மொத்த நம்ம இந்தியா மட்டும் இல்லை, மொத்த உலகத்தையும் ரட்சிப்பதற்கு அருமையான வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அது சரியாக போதிக்காதனால ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க. பாவத்தையும் குறித்து சொல்ல மாட்டாங்க. பாவத்துக்கு வேற ஏதோ பாவம் சொல்கிறாங்க, பரிசுத்தத்துக்கு வேற ஏதோ பரிசுத்தம் சொல்கிறாங்க. நகை போட்டால் பாவம், நகை கலைஞ்சினா பரிசுத்தம். அப்போ இனி பரிசுத்தம் என்னன்னு தெரியல, பாவம் என்னன்னு தெரியல, மக்கள் மாட்டிக்கிட்டுறான். படம் பார்த்தா கூட ஒரு 4 நாளில் மறைஞ்சு போயிடும். ஒரு படத்தை பார்த்தா மறுபடத்தை பார்த்தா எப்போ புதுசாக பார்க்குறீங்க அது நிற்கும், பழசு போயிடும். வார்த்தை அப்படி இல்லை, இருதயத்தில் அதிகமாக பதியக்கூடியது. இந்த பொல்லாத சினிமா பாடல்களையும் காலேஜ் பெண்களையும் தூத்துக்குடியிலேருந்து காலேஜில் இருந்து கொண்டு இப்படி குத்தி பாடும்போது நீங்கள் தெய்வம் என்று எண்ணின இடத்துல பாவத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரே இடத்துல பாவத்தையும் உங்கள் தெய்வத்தையும் சேர்க்கிற மனசுள்ள நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுக்கு தெய்வம் தரும்? தெய்வத்திட்ட நீங்கள் தெய்வம் சொல்கிற இடத்துல நீங்கள் பாவத்தை வெளிப்படுத்துறீங்களே, எப்படி உங்களுக்கு தரும்? நான் சொல்கிறேன், நீங்கள் செய்வதே தவறு, அதனால இந்த பாவம் உங்களுக்கு பாவமாக தெரில. டான்ஸ் ஆடுவது, சினிமா போடுவது, உலகத்தினுடைய பெரிய பாவம் சொல்கிற வர்ணிக்கு போடுற அந்த பாவமே உங்களுக்கு பாவம் தெரியாமல் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு தெய்வத்தை பற்றி தெரியும்? தெய்வம் எப்படி உங்களுக்கு தர முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாவம் நன்மை தராதுங்கிற எண்ணம் உடையவங்க தான் சபைக்கே வரணும். சபைக்கு ஜெபம் பண்ண வரக்கூடாதுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு உங்கள் வீடு இருக்குது, நீ அங்கே ஜெபம் பண்ணிக்கலாம். பாடுறதுக்கு வீட்டை வச்சு பாடிக்கலாம். சபைக்கு ஏன் வரும்? உன் பாவ உணர்வை ஃபஸ்ட்டு களைவுறதுக்கு தான் இங்கே வர்றோம். இங்கே பாவம் செய்யலாம் அப்படின்னா அது சரியாகாது. இங்கே வர்றதே முதல்ல ஃபஸ்ட்டு பாவ உணர்வை களைறதுக்கு தான். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் மரியாதை கேட்பீங்க, நீங்கள் மரியாதை கேளுங்க. எங்கள் ஆளுக்கு கர்த்தர்கிட்டே கேட்குறங்க கிடைக்க மாட்டேங்குது. ஏன் பிரதர் அப்படி? எங்கள் ஆட்கள் பாவம் செய்கிறாங்க, அவங்களுக்கு பாவம் என்னன்னு தெரியாது. நகை கலத்தினா பரிசுத்தன்றான், போட்டால் பாவம்ன்றான். நான் தான் ஒவ்வொன்று சொல்லிட்டு பாவம் என்னது, பெருந்திண்டியே பாவம். நம்மளுக்கு பெருந்திண்டினே என்னன்னு தெரியாது. நிறைய பாவங்கள் இருக்குது. இப்போ சொன்ன பாருங்க, எவ்வளோ பாவம், 23 சொன்னேன், இதுக்கு கீழே 32 பாவம் இருக்குது. கட்டியாக பாவத்தை மாங்காய் காய்ச்ச மாதிரி பாவம் 20 காய்ச்சி கிடக்குது. இவங்கெல்லாம் போய் கேட்டால் கிடைக்கின்றான். அசிங்கம் இல்லை இது? அருவருப்பான மனுஷர்கள் இவர்கள் இல்லையா? நம்மளோட கேட்டால் கிடைக்குமாமே. அவர் கேட்டால் கிடைக்கிறார். அல்வா கடை வச்சுட்டு இருக்கிறார், ஆர்டர் போகிறாரு கோயிலில். புறா விற்கிறாயா, அது பாவமா? ஆர்டர் சொன்னார், என் வீட்டை கள்ளர் குகையாக்கிறீன்னு சொல்லி தப்பார். ஒன்றும் பண்ணல, வேலை தான் செஞ்சான். புறா விற்றான், மணி டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. இந்திய உலகத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து இஸ்ரேலுக்கு போவாங்க சுகம் பெறுறதுக்கு. அப்போ அங்கே டேக்ஸ் கலெக்டர்னா கலெக்டர்லேயே முக்கியமான கலெக்டர். அந்த கலெக்டர் அங்கே மணி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறார். நான் இந்தியா பைசா கொண்டு கொடுக்குறேன், இந்தியா பைசாவை வச்சு இஸ்ரேலில் நான் எதுவும் வாங்க முடியாது, அதனால இஸ்ரேல் பைசா வாங்கி தராரு. போனோன்னு எல்லாத்தையும் கவச்சி விட்டார். போங்க நாசமாக போங்க, என் வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிற, நீங்கள் எப்படி கள்ளர் கோகை ஆக்கலாம்னு. அங்கே ஆடு மாடு விற்றதுக்கே அங்கே பலன்ன்றார். என்ன குத்து போட்டுட்டு கிடைக்குன்னா அது காலையில் பூசை, சாயந்தரம் பூசை, நைட்டு பூசை, என்ன இளவோ. அது சாமிமார்களுக்கு நல்லா வேக்காடு, அதனால அப்படி வெட்டோனியாருக்கும் சாமிமார்கள் ஒன்றும் கேட்க மாட்டாங்கல்ல, அதனால. புரியுது உங்களுக்கு? அதுக்கே கோவப்பட்ட சாட்டையார போட்டு பின்னிட்டாரான், ஓடுங்க எல்லாரும் அப்படின்ட்டு. இவ்வளோ பாவம் செஞ்சுக்கிட்டு என் வீட்டை ஜப வீடுங்கிற எப்பவுமே ஜப சத்தம் கேட்கணும்னு பார்த்துட்டு இருந்தா இங்கே என்ன சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்குது. அவர் கேட்குற என்ன, பைசா விற்கிற சத்தம் கேட்குது, புறா விற்கிற சத்தம் கேட்குது, தேவ சத்தம் ஒன்றுமே கேட்கலையே. அது நல்லா கச்சேரி போடுவாங்க பாருங்க. பொங்கலுக்கெல்லாம் கச்சேரி முதல்ல 3 பாட்டு முதல் பாட்டு பிதா, 2வது பாட்டு குமாரன், 3வது பாட்டு பரிசுத்தாவி, 4வது பாட்டு மரியா, 5வது பாட்டு அந்த ஊரில் என்ன கோயில் இருக்கிறது, என்ன சாமி அங்கே என்ன தெய்வம் அங்கே இருக்குது அவருக்கு. அப்புறமா வந்துடும் பாருங்க. அப்புறமா பெரிய நடிகர் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல், விஜய், அஜித் போட்டுக்க. ஆக நாங்கள் கேட்டால் கிடைக்கும். எப்படி போகிறது பாருங்க.
சரி, இனி முக்கியமான விஷயத்துக்கு போயிடும். சரி, கர்த்தர் அன்றி வேறு தெய்வத்தை உங்களுக்கு உண்டாயிருத்தல் வேண்டான்னார் இல்லையா? யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை போதிச்சாங்களோ அவங்களை எல்லாரையும் தேவனாக்கி விட்டுரு பிசாசு. மோசே போதிச்சாரு, கர்த்தரை இன்றி வேறொரு தெய்வம் உண்டாயிருக்க கூடாதுன்னு மோசே கடவுளாக்கிட்டு பிசாசு. தாவீதும் சொன்னாரு, கர்த்தரை இன்றி வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்னு தாவீதை தேவனாக்கி விட்டுச்சு. புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா கர்த்தரை இன்றி வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டும் யோவான் சொல்றாரு, யோவான தேவன் ஆக்கிட்டாங்க. பேதுரு அவர் தேவன் ஆக்கிட்டாங்க. மரியா சொல்லிச்சு கர்த்தர் தான் தேவன், அந்தமாவும் தேவன் ஆகிட்டாங்க. பவுல் சொன்னார், முக்கியமாக பவுலும் தேவன் ஆகிட்டாங்க. எந்த சீசனை யாரையும் கர்த்தரை என்று வேறு ஒரு தேவன் யாரெல்லாம் உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அத்தனை பேரையும் பிசாசு தெய்வமாக்கி விட்டுச்சு. இப்போ அதனால அதில் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் நான். அதில் ஒரு அற்புத விதமான ஒரு வெளிப்பாடு இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே ஒரு பெரிய மாடல் இருக்கு பாருங்க. பிரச்சனை தீரும்னு நினைக்கிறாங்களே தவிர பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வழியை தேட மாட்டேன்றாங்க. பிரச்சனையா தான் எனக்கு இப்போ எனக்கு என் வீட்டில் பசி போகணும் இல்லையா? பசி போகணுங்கிறத நான் யோசிக்கிறேன், பசியை போக்குற வேலையை யோசிக்க மாட்டேன்றேன் நான். எனக்கு பசி போகணுங்க, நான் என்ன பண்ணணும்? எனக்கு பசி 4 லிட்டர் சொன்னால் போதாது, பசியை போக்குற வேலையை தேடணும். அது மாதிரி பாவம் எனக்கு பிரச்சனை இருக்குது, பாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறியே, அதை போக்குற ஆவியானவரை பாருன்றேன் நான். ஆவியான உள்ள வந்தால் எல்லாம் போயிடும். பசி போகிறதுக்கு எவ்வளோ வேலை முக்கியமோ அதே மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீர்வுக்கும் பரிசுத்த ஆவியார் தான் முக்கியம். இதை தேடினது விட்டுறாங்க, போதனை சரியா கிடைக்கல. இப்போ பாருங்க, அதெல்லாம் அவர் பேசுறாரு, இருதயத்துக்குள்ளாக வசனத்தை பீச்சு அடிக்கிறாரு பவுல். எப்படியாவது ஜனங்களுக்குள்ளாக இந்த அருவறுப்புக்குள்ளாக அப்படி இருதயத்தினுடைய அந்த மனக்கண்களை திறக்கும்படிக்காக அவர் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அந்த முழுக்க வசனத்தை பீச்சு அடிக்கிறாரு. ஆழமான வசனத்தை இருதயத்தில் விட்டுறாரு. எப்படியாவது ஜனங்கள் ரசிக்கப்படணும், எப்படியாவது ஜனங்கள் வேலை இனத்தை விட்டுரும். நான் சொல்றேன், நான் எப்படி நான் சொன்னேன், 23 கேரக்டர் இருக்கு பாரு எனக்குள்ள, 23 பொல்லாத கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு ஒரு தேவத்தை ஏற்படுத்தி கொள்றேனே அதனால தான் வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. நான் என்றைக்கெல்லாம் எனக்கு ஒரு தேவத்தை உண்டாக்குறேனோ அப்போ அந்த தேவத்துக்கு சம்பந்தமான எல்லா கேரக்டரும் கூட வந்துடும். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தேவத்தை நீங்க உண்டாக்கும் போது அந்த தேவத்தினுடைய எல்லா அதிகாரங்களும் எல்லா பாவ சத்துவங்களும் பாவத்துடைய வல்லமைகளும் அதோடு கூட உள்ள வந்துருது. இப்போ என்ன சொல்றாரு, ஒரு மரத்தை மொத்தமா தீக்கணும் அப்படின்னா துண்டு துண்டா வெட்டாண்டாம், 23 மொத்தமா வெட்டாண்டாம். இவர் சொல்றாரு, கீழே இருக்கிற ஆணி வேற பிடிக்கி விட்டுரு, மரம் சாஞ்சிரும். புரிஞ்சு நினைக்க. இப்போ எதை தூக்கணுமோ அதை தூக்கிட்டீங்கன்னா, தலைவனை தூக்கிட்டா தொண்டம்லாம் ஓடிடுவான். ஆமென். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பாரு, அதுக்கு சத்தியம் சொல்றேன். இயேசுவை பிடிச்சு அவங்க கட்டி போட்ட உடனே சீசர் எல்லாம் ஓடிட்டான். கிறிஸ்து மாட்டின உடனே கிறிஸ்து ஓடிட்டான். அப்ப நான் சொல்லுவேன், பாவத்தை தூக்கிட்டீங்கன்னா பாவத்துடைய கிளைகள் உங்களை போட்டு அலக்கழிக்குது, அது உங்களை விட்டு போயிடும். அதுக்கு தான் அவர் போதிக்கிறார் பாருங்க இல்லையா? பிரதான கிறிஸ்தவன் யாருன்னா பவுல் தான். கிறிஸ்து வேற, கிறிஸ்துவன் வேற. கிறிஸ்துவன்ல பெரிய கிறிஸ்துவன் யாரு? பவுல். சின்னப்பர். இந்த சின்னப்பரை எழுதி வச்சுட்டாரு, கிறிஸ்துவ மட்டும் தான் ஆராதிக்கணும், வேற ஒன்றும் ஆராதிக்க கூடாது. ஆணி வேற இருக்கிற அவரை பற்றி பேசிட்டாரு. எப்படி பேசினாரு? அவரை யாரும் ஆராதிக்க கூடாது, அவரை யாரும் தேவனாக எண்ணக்கூடாது என்பதற்கு பேசி வச்சுட்டார். அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:5, நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம் சொல்றாரு. இயேசுவை தான் கர்த்தர் பிரசங்கிக்கிறோம், அவரை தான் நீங்க ஆராதிக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு 4 வார்த்தை கொடுக்கிறார் கீழே. 1 பவுல் 2 கொரிந்தியர் 4:6 சொல்றாரு, பவுல் தன்னை இருள் என்று சொல்லுகிறார். நல்லா கேட்கணும், நான் யாரு? இருள்னா பாவின்றாரு. நான் பொல்லாதவன், நான் இருள், நான் பாவி. பவுல் ஒருத்தர் சொல்றாரு, என்னை போல பிரதான பாவி யார் உண்டு அப்படின்றாரு. கிறிஸ்துவத்தோட தலை அஸ்திபாரம் அவர் சொல்றாரு, நான் பாவி, நான் இருள். அதனால ஏன் அப்படி சொல்றாரு? இந்த வார்த்தை நான் இருள், நான் பாவி, நான் துன்மார்க்கேன், நான் பலகீனன் ஏன் சொல்றாரு? யாரும் அவர் இறந்த பின்னாடி
அவருக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் பிசாசு தேவனாக்குனது போல இவர் இறந்த பின்னாடி இவரையும் யாரும் தேவன் ஆக்கக்கூடாது என்பதற்காக அவரே அறிக்கையிடுறாரு, நான் பொல்லாதவன், நான் பாவி, என்னையே நீங்க தேவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தேவனாக நட்டக்கூடாது. ஏன்னா என் வழியே பிசாசு வந்துடும், என்னுடைய நாமத்தை கொண்டு பிசாசு உள்புற முடியும், அதனால பாவினார். அதுக்கு பின்னாடி 2 கொரிந்தியர் 4:7 சொல்றாரு, நான் ஒரு மண்பாண்டம் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? நெருக்கப்படும் போது உடைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு என்ன சொல்றாரு? கரெக்டா சொல்றேன். வயசுகள் என்னை நெருக்கும் போது நான் வயது 34 மறிச்சு போயிடுவேன். நான் மறிச்சு போற ஒரு மனுஷனை எப்படிங்க தேவனா உண்டாக்குறீங்க கேட்கிறாரு. உண்டாக்க கூடாது, இது வரைக்கும் உண்டாக்குனீங்க. மறிச்சு போன மனுஷன் மூலம் தான் பாவங்களும் பலவீனங்களும் நோய்களும் சாபங்களும் வருது. இனி நெருக்கப்பட்டு மறிச்சு போற மனுஷனாக என்ன நீங்க ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாங்கள் அவருடைய ஊழியக்காரன் பிரசங்கிக்கிறோம், நாங்கள் கர்த்தரை தேவன் என்றும் எங்களை ஊழியக்காரன் பிரசங்கிக்கிறோம். ஊழியக்காரோட வேலை என்னது? வேலையை செஞ்சுட்டு கூலியை வாங்கிடுவோம், கூலியை வாங்கி சின்னுக்கிட்டு காலங்கள் வரும்போது மறித்து போய்விடுவோம் அப்படின்றார். அப்புறம் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:11, சாவுக்கீனமான மாம்சம். அவர் சொல்றாரு, எங்க மாம்சம் என்னது? சாவுக்கீனமானது. இயேசு மாம்சம் அப்படிப்பட்டதில்லை, அது ஜீவனுக்கு ஏதுவானது. ஏன்னா அது அவர் சொன்னாரு, நான் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், நான் வானத்துக்கு போறேன். நீங்க பூமியில் உண்டானவர்கள், நீங்க பூமிக்கு போனீங்க. சாவுக்கு மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கு திரும்புகிறான். அப்ப அவர் சொல்றாரு, நான் சாவுக்கு இனமானவன். அதுல ஒரு வார்த்தை போட்டு எங்களையோ அப்படின்னு போட்டிருக்கும். ஏன் போடுறாருன்னா எங்களையோ 12 சீசர்களையும் இயேசுக்காக ஊழியம் செய்ய எல்லாரும் சேர்த்து சொல்றாரு. எங்களையோ நாங்கள் சாவுக்கு ஏதுவானவர்கள் என்று சொல்லுகிறோம். நீங்க என்ன தவிர எனக்கு கீழே இருக்கிற எந்த அப்போஸ்தலனையோ இல்ல பிரதான அப்போஸ்தலனா இருக்கிற பேதுரையோ இல்ல வேற யாரையோ உங்களுக்கு தேவனா உண்டாக்கிட கூடாது. எல்லாமே சாவுக்கு இனமானவர்கள், எல்லாம் சாவுக்கு போறவங்க. இல்ல அவர் ஒருவரும் சாவை ஜெயித்தவர், அவர் வேற நாங்க வேற. எங்களை உண்டாக்கிற காலை பிடிச்சி கெஞ்சுறாரு. ஏன்னா இந்த வழியே பிசாசு வரும். பிசாசு வர்றதுக்கு ஒரு வழி என்னங்க? செத்த மனுஷனுடைய நாமத்தின் மூலம் உள்ள வந்துடும். யார் யார் செத்த நம்ம பாருங்க, நம்ம ஊர்ல வரும் பாருங்க. செத்துட்டா மறுநாள் சொல்லுவாங்க, அவன் தான் வந்தான். எனக்கு ஒரு நண்பன் இருக்கான் ஜேம்ஸ்னு. யார் செத்தாலும் எனக்கு போன போட்டுருவோம் முன்னாடி, மச்சான் என்னன்னு. என்னை பாஸ்டர்னு சொல்ல மாட்டான். செத்தானா என் பெரியம்மா வீட்லையும் சித்தி வீட்லையும் கதவை தட்டி 2 பேரும் கூப்பிட்டுருக்கிறான். அப்படியே சொல்லுவோம். யாருன்னு கேட்டா சொல்ல முடியும் பிரசங்கத்தில். இப்படி கூப்பிட்டுருக்கிறான். யாரு? செத்து போன அவன் தான். செத்து போனவன் மேல பேய் வரும்ன்ற நானு. ஐயோ உங்களுக்கு புரியுதா? நானு செத்த வர மாட்டான், செத்து போனுடைய நாமத்துல வருவான் பிசாசு. அதனால அவர் சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர், அதாவது பேரை பார்த்துடுங்க, கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்கிறோம். ஏன்னா அந்த ஒரு நாமத்துக்கு கர்த்தர், எங்க நாமத்துக்கு பேய். புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கூப்பிடு, ஐயா ராயப்பரே நீ காப்பாத்துன்னு சொன்ன பேய் தான் வரும். ஏன்னா அவருடைய நாமத்துல பேய் தான் இருக்குது. ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவன் இருப்பான், அவன் போன பின்னாடி அந்த நாமத்துக்கு பேய் வந்துருது. அதனால அவர் சொல்ற கர்த்தர் இயேசு இல்ல கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றார். அவர் மட்டும்தான் அந்த நாமத்துக்கு தான் கர்த்தர், நம்ம நாமத்துக்கு தான் பேய். அதுக்கு காரணம் என்னது? நாம் செத்த உடனே நாம் எல்லோரும் பாதாளத்துக்கு தான் போடுறோம். சரீரம் மண்ணோடு மக்கிறது, பிசாசு தின்னுது, ஆத்மா தேவ சமூகத்தில் போய் காத்துருது. இனி இயேசு வரும்போது தான் பிசாசுடைய கரத்தில் இருக்கிற ஆத்மா நமக்கு கொடுக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். எதையா பேச குழப்பிட்டு இருக்க கூடாது. யாரா பேசுறாங்க, அவங்க கேட்டா கிடைக்கும், அந்த கோயில போய் கேட்டா கிடைக்கும், இந்த கோயில போய் கேட்டா கிடைக்கும். அதான் உதாரணம் சொன்னேன். உங்க ஊர்ல யாரு செத்தாலும் 10 வீட்டுல தட்டும். இது பொய் அல்ல, நிஜம். இது பொய் அல்ல. ஒரு மனுஷன் செத்தா அவனுடைய நாமத்தினால பேய் வர்றது நிச்சயம். சாவுக்கு இனமான மனுஷன், பாவம் செஞ்ச மனுஷன், அற்பமான மனுஷன், யார் செத்தாலும் அவன் நாமத்தில் அந்த ஊர்ல அன்னைக்கு கண்டிப்பா 10 வீட்டுல பேய் தட்டும். அது ஏன்னா அதைத்தான் இங்க பவுல் போடுறாரு. அந்த நாமத்துக்கு கர்த்தர் தட்டுவார், வேற எந்த நாமத்துக்கு என்னுடைய பிரதான அப்போஸ்தலன் தான், என் நாமத்துக்கு பிசாசு தான் தட்டுன்றார். 2 கொரிந்தியர் 4:16, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? இது அற்புத விதமான வார்த்தை. என்ன சொல்றாரு? புறம்பான மனுஷன் யாரு? உள்ளான மனுஷன் ஆத்மா, புறம்பான மனுஷன் சரீரம். சொல்றாரு புறம்பான மனுஷன் அழிந்தும். இந்த அழிவுன்றது என்னதுன்னா பிசாசு கொடுக்குன்றாரு. அழிஞ்சு போயிடும். நாங்க பிசாசு எங்களை அழிச்சிட்டு போயிடுது. பிசாசு மாம்சத்தை உருகுலைச்சிருது, ஒன்னிலமாக்கிறது. இந்த மாம்சத்தை சுமந்து கொண்டிருந்த எங்களை போய் பிசாசு எங்களில் பாதிய, ஆத்மா பாதி மாம்சம் பாதி ஆத்மா கர்த்தர் கொண்டு போயிருது, பாதி ஆத்மாவை பாதி மாம்சத்தை பிசாசு அழிச்சிருது.
இப்படி பிசாசனால் அழிக்கப்பட்ட ஒரு சரீரம் உங்களுக்கு நன்மை தரும் என்று எப்படி நீங்க நம்புறீங்க என்றார். அப்ப சொல்றார், அருமையான புஸ்தகம் அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், அருமையான புஸ்தகம். அது என்ன நம்மளுக்கு எப்படி போதிக்கிறாங்கன்னு தெரியல இல்லையா? என்ன சொல்றது, இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கு, கர்மம் இதெல்லாம் பேசிதான் ஆகணும். ஒரு மாலையை கொண்டு போட்டு அந்தோனியருக்கு போட்டால் கிடைக்குமா? எப்படிங்க ஏற்றுக்கொண்டு? பைபிளே படிக்கிறது கிடையாதா? நீங்கள்லாம் என்னே மாதிரி என் உடப்பிறப்புகள். நானும் ஸ்கூலுக்கு போகும்போது படித்ததே கிடையாது. மார்க் மட்டும் 100 நிறைய வேணும். மார்க்கு பரீட்சை முடிஞ்ச பின்னாடி ஓட வேண்டியதான், வீட்டை விட்டு வெளியே அடி நடக்கும். உங்களுக்கு தேவனுடைய சாயல் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி வசனம் தான். தேவனுடைய சாயல் இருக்கிறது தான். தேவனுடைய சாயல் இருக்குது, மகிமன் இருக்குது. நம்ம தேவ சாயலுக்கு வேற நோட்டுறோம். கர்த்தர் சொல்ற தேவனுடைய சாயலில் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இந்த வார்த்தை. இந்த வார்த்தை தான் தேவனுடைய சாயல் இருக்குது. இந்த வார்த்தையை பார்த்தா தேவன் எப்படின்னு பார்க்கலாம், இந்த வார்த்தையை பார்த்தா ஆவியானவர் எப்படின்னு பார்க்கலாம், இந்த வார்த்தையை பார்த்தா உன் வாழ்க்கை எப்படி ஆகும்போது பார்க்கலாம். நீங்க நம்ம மனுஷனை பண்ணிட்டான் தேவனை பார்க்கறதுக்கு தனக்காக கொண்டு விக்கிறத உண்டு பண்ணிட்டான். இதான் தேவன். அவருடைய சாயல் இங்க பார்க்கணும் கிடையாது, அவருடைய சாயலை வசனத்துல தான் பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவங்கிற வசனத்துல பார்க்க முடியும், இதுல பார்க்க முடியாது. எங்க அப்பா எங்க அண்ணன் சொல்லும், ஒரு அண்ணன் சொல்லும், அப்போ அப்பாவை நினைவு கூற மாட்டாமா. என்ன நினைவு கூற முடியும்? அப்பா எந்த வயசுல உள்ள போட்டோ வச்சிருக்கேன் நீ நினைவு கூறக்கு? அவர் செத்த பின்னாடி அவரை வச்சிருக்கிறேன் நான். அவரை பார்த்தா அப்பா நினைவு வந்துடும். அவரை பார்த்தா எப்படி அப்பா நினைவு வரும்? அப்பா நினைவு எனக்கு எதுக்கு? இல்லை அடுத்தவங்க அவரை பார்த்தா எப்படி அப்பா நினைவு வரும் அப்படின்னு அவரை பார்த்தா அப்பா எனக்கு வரணும்னா அவர் எழுதி வச்சிருக்கணும். அப்பா 16 வயசுல குடிக்க ஆரம்பித்தேன், 18 வயசுல சைட் அடிக்க ஆரம்பித்தேன், 20 வயசுல பொண்ணு பிடிக்க ஆரம்பித்தேன். எழுதி வச்சா எனக்கு எண்ணம் வரும். அதுல என்னங்க வரும்? அதுல அந்த காலகட்டத்தில் செத்ததுக்குள்ள என்ன வரும்? மனுஷன் கிழவனாய் செத்துட்டான், அவ்வளவுதான் வரும். அத சாயலை எங்க பார்க்கணும்? வசனத்துல தான் பார்க்கணும். யாரோ சொல்றாங்க சொல்லக்கூட. சாமியார் சொல்லுவார், அவர் பைபிள் படிக்க மாட்டாரு, சொல்லுவாரு. அவருக்கு அவரோட கூட நீங்க கொஞ்சம் பேர் எரியணும் பாருங்க. அவர் சொல்லதான் செய்வாரு, பைபிள் போதிக்க மாட்டாரு. பைபிள் போதிச்சவன் பத்தி கொளுத்தி வை, பைபிள் போதிச்சவன் அதை கொளுத்தி வை, பைபிள் போதிச்சவன் மாலையை தூக்கி போட்டு சொல்ல மாட்டானு. பத்தி மாலை இதெல்லாம் பைபிள்ல கிடையாது. எங்க இருந்து வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள இருந்து வருது. அதெல்லாம் புரிச்சுக்கணும். பிசாசு எப்படி எல்லாம் உள்ள வருதோ விட்டுறக்கூடாது. நான் அதான் முதல்ல சொன்னேன், ஆவிக்குரிய நம்மளுக்கு ஜெபம் பண்ணா கிடைக்காது, உபாசம் இருந்தா கிடைக்காது. ஏன்னா ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இல்லாமல் எதை செய்தாலும் கிடைக்காம இருக்கும்போது தேவ காரியம் ஜெபம், உபவாசம், வசனம், கைகளை வைக்குதல் தேவ காரியம். ஆவியானவர் இல்லாமல் தேவ காரியத்தை பயன்படுத்தினாலே உனக்கு கிடைக்காமல் இருக்கும்போது தெய்வ காரியம் இல்லாததை நீ பயன்படுத்தினா எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னும் முக்கியமான எடுத்துப்போம். ரொம்ப நாள் பேசுவேன் இதை, நான் ஒரு 10-20 வாரம் பேசணும், முடிஞ்சளவு பேசணும். எனக்கு ஏன் நான் பேசணும் கஷ்டப்படணும் அப்படின்னா, இதில் இருக்கிற சத்துவங்களை எடுத்துக்கொள்ளணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு மறைப்பொருள் நம்மளுக்கு ஆவியானவரை வாங்கி தந்துடும், நம்மளுக்கு விடுதலை தந்துடும், சரீர சுகத்தை தந்துடும், இல்லாதவங்களை கொண்டு வந்துடும். அதனால இதை ஆராய்ந்து படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பவுல் சொல்றார். எல்லாம் 2 கொரிந்தியர் 4 திருப்பிடுங்க. 2 கொரிந்தியர் 4:14. அடுத்து கர்த்தரை அல்லாமல் வேற யாரையும் ஆராதிக்க கூடாதுன்றதுக்காக சொல்றேன். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எழுப்பி உங்களுடனே தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இதில் 3 நபரை சொல்றார். 1 பிதா, 2 இயேசு கிறிஸ்து, 3 பவுல், 2வது நாம். இப்படி 4 கருத்தை கொண்டு வர, 4 விதமான மனுஷனை கொண்டு வர, தேவனும் மனுஷனை கொண்டு வரார் இல்லையா? என்ன சொன்னார்? முதல்ல தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பிட்டுன்றார். ஏன் அப்படி சொல்றாரு? கர்த்தர் மட்டும் தான் தெய்வம். தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பிட்டுன்றார். அதுக்கு பின்னாடி பவுல் சொல்றாரு, இனி இயேசு கிறிஸ்துவை எழுப்பின தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னை எழுப்பும், நம்மளை எழுப்பும்ன்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, தெய்வம் இயேசு எழுப்பிட்டு இயேசு ஆராதிங்க. இனி இயேசு வானத்தின் கீழே வரும்போது நானும் என்னை போல் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் எழுப்பப்படுவோம்ன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் செத்துட்டாரு. தெய்வம் இயேசுவை எழுப்பிட்டு பவுலை நம்மளையும் கைவிட்டுடுச்சு, எழுப்பலை. இனி எப்போ எழும்புவோம்?
தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவனா இருக்கிறார். அவர் பூமிக்கு வரும்போது நாம் எல்லாரும் ஒன்றா எழும்போம் அப்படின்னு சொல்றாரு. பவுல் நம்மளை விட விசேஷித்தவன் கிடையாது. நம்மளை விட பவுல் விசேஷித்தவன் கிடையாது. அவன் நம்மளை விட அப்போஸ்தலர் விசேஷித்தவன் கிடையாது. மரியா விசேஷித்தவன் கிடையாது. ஏன்னா அவங்க விசேஷித்தவனானால் அவர் தேவனை எழுப்பினது போல அவர்களும் எழுப்பியிருப்பார். அவங்க விசேஷித்தவர்கள் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விசேஷித்தவர். நாம் எல்லாரும் ஒரே கேட்டகரி. நாம் எல்லாரும் அவனுடைய கிரியைக்கு தக்கதாவது ஒரே நேரத்தில் ஒரே இமைப்பொழுது நம்மளும் எழுப்பப்படுவோன்றார். அப்ப யாரும் எந்திக்கல, இது வரைக்கும் எந்திக்காத ஒரு மனுஷனை போய் நீங்க ஜெபிக்கிறேன்றார். நீங்க ஸ்தோத்திரம் சொல்றீங்க அப்படின்றாரு. எழுப்பலைன்றார். சத்தியம் சொல்லுது எழுப்பல. யாரும் எந்திக்கலங்க. யார் செத்தவங்க போயிட்டாங்க. யாரும் எழுப்பல. வேதம் நல்லா பேசிட்டு. அப்ப எழுப்பாத ஒரு மனுஷனை நீங்க ஏன் ஜெபிக்கிறீங்கன்றார். செத்து போன ஒரு மனுஷன் ஏன் ஆராதிக்கிறீங்கன்றார். நான் சொன்னேன் செத்தவன் மூலமா பேய் வருது, பிசாசு வருது, ஏன் ஆராதிக்கிறீங்க அப்படின்றாரு. இப்ப சொல்றாரு அதை லீவ் பண்ணிருங்க, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, இந்த ஒன்றை விட்டு பாருங்கன்றாரு. உன் கேரக்டர் படிப்படியா 23 தேவனுடைய சாயல் இருக்க சுவிசேஷத்தின் ஒளி உனக்குள்ள பிரகாசிக்கும் போது நான் சொல்றேன், பச்சை மரத்தை எரிய வைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஆணி வேர்ல இருந்து ஜீவன் வரும். பட்டை மரத்தை டக்குன்னு அடிச்சிடலான்றார். இதுதான் என்றைக்கு பாவத்துக்கு பட்டு போறோமோ தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி உங்களுடைய பாரங்களை எரிச்சு விட்டுரும்.